Your time starts now. சார், படத்தோட ஹீரோயினை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி கொடூரமாக கொலை பண்ணிடுறான். தான் தங்கச்சியோட சாவுக்கு காரணம் ஹீரோ தான்றதை கண்டுபிடிச்ச ஹீரோயினோட அக்கா எப்படி தான் ஹீரோவை ரிவெஞ்ச் பண்ணுறாங்க. இதுதான் சார் படத்தோட ஒன்லைன். தம்பி, ரிவெஞ்ச் ஸ்டோரியெல்லாம் மிக்சரில் கிடைக்கிற வேர்க்கடலை மாதிரி நிறைய பார்த்தாச்சு. இப்போல்லாம் பேய் படத்துக்கு தான் மார்க்கெட் அதிகம். நீ ஒன்று பண்ணு, ஒரே நைட்டில் நடக்கிற ஹாரர் ஸ்டோரி இருந்தால் எடுத்துகிட்டு வா. ஹாரர் ஸ்டோரியா? நம்ம சேனரே இல்லையே. சொல்லுவானோ? சார், ஒரு டீ கிடைக்குமா? ஆ, என்ன இவன் கதை சொல்லுவான்னு பார்த்தா கிளாஸாக டீ குடிச்சுனுங்கிறான். டீ குடிச்சே நம்ம பர்ஸை காலி பண்ணிடுவான் போலியே. இன்னைக்குள்ள கதையை சொல்லிடுவானா? சார், ஓப்பன் பண்ணா அவள் வருவாள், அவள் வருவாள், அவள் வருவாள். ஹலோ, சொல்லுங்கள் சார். தீபக், அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு ஹாரர் ஸ்டோரி தேவைப்படுது. எப்போ வேணும் சார்? நீ ஆல்ரெடி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா இல்லை இப்போ கொடுத்தா கூட ஓகே தான். இல்லை சார், இப்போ என்கிட்ட எதுவும் இல்லை. நான் வேணால் எழுதிட்டு மார்னிங் கூப்பிட்றேன் சார். சரி, ஓகேப்பா. ஓகே சார். இந்த மழை வேற. ஒருத்தன் அவனோட ரூம்ல தனியா படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கால் வருது. கால் அட்டன் பண்ணா அவனோட ப்ரொடியூசர் அர்ஜென்ட்டாக ஒரு ஹாரர் ஸ்டோரி வேணும்னு அவன்கிட்ட கேட்குறாரு. சரின்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மக்கில் டீயோட அவனோட டேபிளில் வந்து உக்காடுறான். உக்காஞ்சி கதை இதை ஸ்டார்ட் பண்ணுறான். அவனோட ரூமை சுற்றி பார்த்துட்டு அவனோட ரூமை வச்சே கதை எழுதுகிறான். நிழல்னு டைட்டில் எழுதுகிறான். ஒருத்தன் ஒரு ரூமில் தனியாக படுத்துட்ருக்கான்னு எழுதுகிறான். எழுதும்போது அவனுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு இருக்குது. பின்னாடி திரும்பி பார்க்குறான், ஆனால் பின்னாடி எதுவுமே இல்லை. மறுபடியும் அவன் கதையை கண்டினியூ பண்ணுறான். அப்படி அவன் எழுதிட்டே இருக்கும்போது பாத்ரூமில் தண்ணி ஓடுற சத்தம் அவனுக்கு கேட்குது. கேண்டில் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போய் பார்க்குறான். டேப் ஓப்பன் ஆகிருக்கு. டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்க்குறான். அங்கே அந்த கருப்பு உருவம் அவனோட சேரில் உக்காஞ்சி கதை எழுதுறத பார்க்குறான். ரொம்ப பயந்து போய் அந்த உருவத்தையே அவன் பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சு போகுது. உடனே அந்த பேப்பர் எடுத்து அவன் பயத்தோடு படிக்க ஆரம்பிக்கிறான்.
அந்த உருவத்தை அவன் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சு போகுது. அப்போ உடனடியாக அந்த பேப்பர் எடுத்து அவன் படிக்கிறான். அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி அவனை மாதிரியும் ஒரு உருவம் அவனை பார்த்து பயங்கரமாக சிரிக்குது. அங்கே டைட்டிலில் போட்டு படத்தை முடிக்கிறோம் சார். அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா? கடைசியாக அந்த தீபக்கு என்ன ஆச்சு? அதை பார்க்குற ஆடியன்ஸ் முடிவு பண்ணட்டும் சார். ஒருவேளை அந்த உருவத்துக்கிட்ட ஹீரோ மாட்டினானா இல்லை தப்பிச்சானன்றது. சூப்பராக இருக்குது தம்பி ஸ்டோரி. நீங்கள் ஸ்கிரிப்ட் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்ம பண்ணலாம். ஓகே சார், நான் வரேன் சார். ஓகே. கடைசியில் என்னதான் நடந்திருக்கும்? சொல்லுங்க வருண், இப்போதான் கிளம்புனீங்க, அதுக்காட்டியும் கால் பண்ணுறீங்க? என்ன சார் சொல்கிறீங்க? அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், என்னால் நீங்கள் நரேஷன் வர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன். என்ன தம்பி சொல்கிறீங்க? நீங்கள் வரலீனா அப்போ இங்கே வந்து என்கிட்ட கதை சொன்னது?